கஹஃப் சூராவை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏன் ஓத வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம்ம பார்க்க போகும் தலைப்பு வெள்ளிக்கிழமையில் அதிகமாக ஓதுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்த ஒரு மகத்தான சூரா பற்றியது. அதுதான் கஹஃப் சூரா. நம்மள பல பேர் வெள்ளிக்கிழமை வந்தாலே கஹஃப் சூராவை ஓதக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் ஏன் ஓத வேண்டும்? அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? அதில் உள்ள ஆயத்துக்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். குர்ஆனின் 18வது அத்தியாயம்தான் கஹஃப் சூரா. இதில் மொத்தம் 110 வசனங்கள் உள்ளன. கஹஃப் என்றால் குகை என்று அர்த்தம். இந்த சூறாவில் 4 முக்கிய சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. குகைவாசிகள், 2 தோட்டங்களின் உரிமையாளர், மூசா நபி மற்றும் கிளர் துல்கர்னைன். இந்த 4 சம்பவங்களும் மனிதர்கள் தங்களுக்கு ஏற்படும் சோதனைகளில் இருந்து விடுபட கற்றுக் கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் வெள்ளிக்கிழமையில் கஹஃப் சூராவை ஓதுகிறாரோ அவருக்கு 2 வெள்ளிக்கிழமைகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒளி வழங்கப்படும். எனவே வெள்ளிக்கிழமை இந்த சூறாவை ஓதுவது ஒரு பெரிய சுன்னத்தமலாகும். இந்த சூறா ஓதுவதற்காக மட்டுமல்ல, அதன் அர்த்தத்தை புரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காகவும் தான். கஹஃப் சூராவில் இடம்பெற்றுள்ள முதல் சம்பவம் குகைவாசிகளை பற்றித்தான். சில இளைஞர்கள் அல்லாஹ்வை நம்பிய காரணத்தால் தங்கள் சமூகத்தின் எதிர்ப்பை சந்தித்தனர். அவர்கள் தங்கள் ஈமானை பாதுகாக்க ஒரு குகையில் தஞ்சம் அடைந்தனர். அல்லாஹ் தஆலா அவர்களை பல வருடங்கள் உறங்க வைத்தான். பின்னர் எழுப்பி மக்களுக்கு ஒரு அடையாளமாக ஆக்கினான். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஈமானை பாதுகாப்பது எல்லாவற்றையும் விட முக்கியமானது. உலகம் முழுவதும் எதிர்த்தாலும் உண்மையை விட்டுவிடக்கூடாது. அடுத்த சம்பவம் 2 தோட்டங்களின் உரிமையாளரை பற்றிதான். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தோட்டங்கள் இருந்தன. அவன் தனது செல்வத்தை பார்த்து பெருமை கொண்டான். அல்லாஹ்வை மறந்தான். எனது செல்வம் எப்போதும் அழியாது என்று நினைத்தான். ஆனால் ஒரு கணத்தில் அவனுடைய தோட்டங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், செல்வம் ஒரு சோதனை. அகந்தை கொண்டால் அல்லாஹ்வின் அருள் விலகிவிடும். நமக்கு கிடைத்த அனைத்தும் அல்லாஹ்வின் அருள்தான். 3வது சம்பவம் மூசா நபி மற்றும் கிளர் அலைஹிஸ்ஸலாம் பற்றியதுதான். மூசா நபி அவர்கள் கிளருடன் பயணம் செய்தார்கள். அந்த பயணத்தில் சில செயல்கள் மூசா நபிக்கு புரியவில்லை. பின்னர் அதன் பின்னால் இருந்த அல்லாஹ்வின் ஞானம் விளக்கப்பட்டது. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், எல்லா விஷயங்களையும் நாம் உடனே புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் ஒரு கஷ்டத்தின் பின்னால் பெரிய நன்மை மறைந்திருக்கும். அல்லாஹ்வின் திட்டம் எப்போதும் சிறந்தது. 4வது சம்பவம் துல்கர்னைன் என்ற மன்னரை பற்றிதான். அல்லாஹ் தஆலா அவருக்கு ஆட்சியையும் அதிகாரத்தையும் வழங்கினான். அவரும் அந்த அதிகாரத்தை மக்களுக்கு நன்மை செய்வதற்காக பயன்படுத்தினார். நியாயமாக ஆட்சி செய்தார். பலவீனமான மக்களுக்கு உதவினார். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அதிகாரம் கிடைத்தால் அகந்தை கொள்ளக்கூடாது. அதை நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கஹஃப் சூராவின் முதல் 10 வசனங்களை மனனம் செய்தவர் தஜ்ஜாலின் சோதனையில் இருந்து பாதுகாக்கப்படுவார். மற்றொரு அறிவிப்பில் கடைசி 10 வசனங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. எனவே இந்த வசனங்களை மனனம் செய்வது மிகவும் சிறந்த அமலாகும். கஹஃப் சூரா நமக்கு சொல்லும் 4 பாடங்கள்: ஈமானை பாதுகாப்போம், செல்வத்தால் அகந்தை கொள்ள மாட்டோம், அல்லாஹ்வின் தீர்ப்பில் நம்பிக்கை வைப்போம், அதிகாரத்தை நன்மைக்கு பயன்படுத்துவோம். அன்பானவர்களே, வெள்ளிக்கிழமை வந்தவுடன் கஹஃப் சூராவை ஓதுவதை ஒரு பழக்கமாக நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஓதுவதோடு மட்டும் நிறுத்தாமல் அதன் அர்த்தத்தையும் புரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம். அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குர்ஆனோடு வாழக்கூடியவர்களாகவும் கஹஃப் சூராவின் பாடங்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.